அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். தமிழ் தேசிய பேரியக்கம் தை 1 தமிழர் திருநாளாகவும் தமிழ் புத்தாண்டின் தொடக்க நாளாகவும் கடைபிடித்து வருகிறது. அந்த வகையில் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் பேசி வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ் அறிஞர்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே தமிழ் இன உணர்ச்சியை வெளிப்படுத்த, தமிழ் இன உரிமை மீட்பை வெளிப்படுத்த பல நடவடிக்கைகளில், பல போராட்டங்களில் ஈடுபட்டனர். அன்றைக்கு ஆங்கிலேய ஆட்சியில் இந்தியாவின் விடுதலை கோரி இயங்கிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இந்தியை ஒரே ஆட்சி மொழியாக, இந்தியாவின் ஆட்சி மொழியாக கொண்டு வர கோரி ஆங்கில அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் போட்டது. இந்தி பிரச்சார சபையை காங்கிரஸ் கட்சி அங்கங்கே தொடங்கியது. அந்த வகையில் 1919ஆம் ஆண்டு சென்னையிலே இந்தி பிரச்சார சபையை காந்தியடிகள் தொடங்கி வைத்தார். இவ்வாறு ஒவ்வொரு தடவை காங்கிரஸ் கட்சி இந்தி திணிப்பு தீர்மானங்களை ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் போட்ட நேரங்களிலெல்லாம் தமிழ் இன உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள் அதை எதிர்த்தனர். தமிழ் மொழி உணர்ச்சியை, இன உணர்ச்சியை அந்நேரங்களில் வளர்த்தனர். அந்த வகையில்தான் தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள் என்ற அடையாளத்தை தைப்பொங்கல் நாளில் தமிழறிஞர்கள் இணைத்தார்கள். குறிப்பாக 1921ஆம் ஆண்டு பேராசிரியர் தமிழறிஞர் நமசிவாய முதலியார் அவர்களுடைய முன்முயற்சியில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கூடிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் கூட்டத்திற்கு மறைமலை அடிகளார் தலைமை தாங்கினார். அப்பொழுதுதான் இந்த தை 1 என்பது தமிழர் திருநாள் மட்டுமல்ல, தமிழ் புத்தாண்டு நாளாகவும் வர வேண்டும், திருவள்ளுவர் நாளாகவும், அது திருவள்ளுவர் ஆண்டாகவும் தொடங்க வேண்டும் என்று தமிழறிஞர்கள் முடிவு செய்தார்கள். தை 1ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர். எனவே ஆங்கிலேயர்கள் கடைபிடிக்கும் ஆங்கில ஆண்டுடன் 31 ஆண்டுகளை சேர்த்து தமிழ் ஆண்டை கணக்கிட வேண்டும் என்றனர். அந்த வழியில்தான் இப்பொழுது தை 1ஆம் தேதி பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு என்பது 2056ஆம் ஆண்டு, அதாவது தமிழ் ஆண்டு தொடரின்படி 2056ஆம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டாக கடைபிடிக்கப்படுகிறது. தை 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக தமிழ்நாடு அரசும் அறிவித்திருக்கிறது. தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த நாளை தமிழ் ஆண்டாக கடைபிடித்து வருகிறது. தமிழர்களுக்கு தமிழ் ஆண்டு என்பது ஆரிய பிராமணர்கள் திணித்த சமஸ்கிருத ஆண்டுகளாக இருக்கின்றன. சித்திரை 1ஆம் தேதி
பிரபவ விபவ என்று தொடங்கி ஒரு 60 ஆண்டுகளை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். எல்லாம் ஹே விளம்பி விளம்பி சர்வசித்து சர்வதாரி இப்படி எல்லாம் சமற்கிருத பெயர்கள், சமற்கிருத சொற்களில் அமையப்பெற்றவை. 60 ஆண்டு. இந்த 60 ஆண்டு கணக்கு இது இது ஒரு சமஸ்கிருத திணிப்பு. இது பிறந்த விதம் ரொம்ப ஆபாசமான கதை. இது ஆணும் ஆணும் கூடி பெற்றெடுத்த 60 குழந்தைகள் என்பதாக வரும் ஒரு ஆபாச வடநாட்டார் கதை. நமக்கு அது தொடர்பில்லை. நம் தமிழினத்தின் மீது ஆரிய பிராமணர்கள் வந்து குடியேறியவர்கள் திணித்து நம்மை அடிமைப்படுத்திய பண்பாட்டு நடவடிக்கைகளில் அதுவும் ஒன்று. எனவே நமது தமிழறிஞர்கள் ஆரிய பிராமணியத்தை எதிர்த்து பல 100 ஆண்டுகளாக போராடி இருக்கிறார்கள். வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டில் கடுமையாக போராடினார். ஆரிய பிராமணியத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் எடுத்து கடுமையாக போராடினார். பல அறிஞர்கள் தோன்றி போராடினார்கள். அந்த வழியில்தான் இது ஒரு ஆரிய திணிப்பாக இருக்கிறது. சித்திரை 1ஆம் தேதி தொடங்கக்கூடிய பிரபவ விபவ ஆண்டு என்பது ஆரிய திணிப்பாக இருக்கிறது. அடுத்து அது 60 ஆண்டுகளோடு முடிந்து விடுகிறது. மறுபடி பிரபவ தொடங்குகிறது. வரலாற்று செய்திகளை கணக்கிட முடியாது. இந்த ஆண்டுகளை வைத்துக்கொண்டு வரலாற்று செய்திகளை கணக்கிட முடியாது என்ற வகையில்தான் நமக்கான ஒரு ஆண்டாக தமிழர்கள் அனைவருக்கும், நீங்கள் சிவ மதத்தில் சமயத்தில் இருக்கலாம், வைணவத்தில் இருக்கலாம், ரெண்டும் சேர்த்த இந்து மதத்தில் இருக்கலாம், கிறிஸ்துவத்தில் இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம். தமிழ் ஆண்டு என்பது தமிழர் ஆண்டு, அனைத்து தமிழர்களுக்கும் பொதுவானது. திருவள்ளுவர் பேராசான் பெயரால் இது இருக்கட்டும். அவர் எந்த மத வெறியரும் இல்லை, எந்த மதச்சார்பு நூலும் இயற்றவில்லை. பொதுவாக மனிதநேயத்து அடிப்படையில் மனிதகுல அக்கறையில் அவர் தமிழர் வழிமுறையிலான நீதியை, நெறியை, அறத்தை, வீரத்தை, அரசு நிர்வாகத்தை வலியுறுத்தி எழுதியதுதான் திருக்குறள். எனவே அனைவருக்கும் பொதுவானவர். அந்த வகையில் நம்முடைய தமிழறிஞர்கள் இதை வகுத்தார்கள். அனைவருக்கும் பொதுவான திருவள்ளுவர் பெயரால் திருவள்ளுவர் ஆண்டு என்று இருக்கட்டும். மதங்கள், கிறிஸ்துவ மதம் அவர்களுடைய தலைமை ஆசான் குரு இயேசுநாதர் அவர்கள் பிறப்பை வைத்து செய்வார்கள். அப்படி இஸ்லாமியர்கள் அவர்கள் மத வரலாற்றை வைத்து ஆண்டு கடைபிடிப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் அப்படி இருக்கிறது. அது இருக்கட்டும். தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை அவர்கள் 1921ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் கூடும்போது மறைமலடிகளார் தலைமையை முடிவு செய்தார்கள். இது தமிழ் உணர்வாளர்கள், அறிஞர்கள் மத்தியில் இடையில் மட்டும் இருந்த அந்த ஆண்டு கணக்கை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்தில் 1971 அரசு நாள் குறிப்பேட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்பிசைவு பெறப்பட்ட அரசு பதிவில் அந்த நாட்காட்டில் நாட்குறிப்பேட்டில் திருவள்ளுவர் ஆண்டும் குறிக்கப்பட்டது. தை 1 என்றுதான் அப்பொழுது குறிக்கப்பட்டது. அதன் பிறகு 1971 குறித்த பிறகு 72 தமிழ்நாடு அரசில் இதை வெளியிட்டு இது தமிழ் புத்தாண்டு தொடக்கம் என்பதை அரசு ஏற்றிருக்கிறது என்று மற்றவர்களும் ஏற்கலாம் என்பதற்காக அரசு இதழில் வெளியிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அதன் பிறகு அது அப்படியே இருந்தது. இந்த தமிழ் உணர்வு வளர வளர இந்த கோரிக்கைகள் பல இடங்களில் இருந்து வந்தது. அப்பொழுதுதான் 2008 அப்பொழுதும் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது இதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். தமிழ் புத்தாண்டு என்பது தை 1ஆம் தேதி பிறக்கிறது. அது திருவள்ளுவர் ஆண்டு.
அதை நாம் கடைபிடிக்க வேண்டும், அது சட்டப்படி செல்லக்கூடியது என்ற ஒரு சட்டத்தை 2008 கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார். அப்பொழுதே அதை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தார். ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டுக்கு ஏற்ப கொஞ்சம் நடித்தாலும் அரசியலில் அடிய ஆழத்தில் ஆரியத்துவா கருத்து உடைய அம்மையார் அவர் ஜெயலலிதா. இது திமுகவும் அதிமுகவும் ஒன்றை ஒன்று எதிர்த்து கொள்வது என்பது ஒரு பண்பாடற்ற ஒரு குழாயடி சண்டை போல் நடக்கக்கூடியதுதான். அந்த வகையிலும் அவர் எதிர்த்தார் என்று நினைக்கலாம். ஆனால் அடியாளத்தில் ஜெயலலிதா ஆரியத்த திணிப்பில் அக்கறை உள்ளவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எனவே இதை எதிர்த்தார். அந்த அம்மையார் 2011 ஆட்சிக்கு வந்தவுடன் உடனே இந்த சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டம் செய்தார். சித்திரை 1 என்பதுதான் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாள் என்று சட்டம் செய்தார். நாங்கள்லாம் எதிர்த்தோம், நாமெல்லாம் அதை எதிர்த்தோம். பலர் எதிர்த்தார்கள், திமுகவும் எதிர்த்தது. ஆனால் 2021 திமுக ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைத்த பிறகு இதை மாற்றி அமைக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஜெயலலிதா போட்ட சட்டத்தை நீக்கி 2008 கலைஞர் போட்ட அந்த சட்டத்தை மீண்டும் செயலுக்கு கொண்டு வருவார் மு.க. ஸ்டாலின் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்டாலின் ஆரியத்துவா ஜெயலலிதா செய்த ஆரியத்தன்மையுள்ள ஆண்டு பிறப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார். மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்பொழுதுதான் திராவிட மாடல் என்பது ஆரியத்துவாவுக்கு உட்பட்டதுதான், அக்ரகாரத்தோடு அந்தரங்க கூட்டு வைத்துக் கொள்வதுதான் என்ற நம்முடைய ஒவ்வொரு ஊகங்கள் அல்லது வரையறுப்புகள் மேலும் உறுதிப்பட்டன. அதை பற்றி எதுவுமே பேசவில்லை மு.க. ஸ்டாலின் அவர்கள், அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார். சரி, இதுல நமக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் 2 செய்திகள். ஒன்று, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த ஆண்டு பிறப்பை தமிழாண்டை சட்டமாக கொண்டு வரும் பொழுது அதிமுக உட்பட எல்லா கட்சிகளையும் அழைத்து பேசி இணங்க செய்து, மாற்று கருத்து இருந்தாலும் மறுபடி பேசி கொஞ்சம் பொறுமையாக ஒரு மக்கள் கருத்தை உருவாக்கி அதை செய்திருந்தால் ஒரு இந்த ஏட்டிக்கு போட்டி செய்யக்கூடிய குழாயடி சண்டை கலாச்சாரத்தில் இருந்து இந்த ஒரு பிரச்சனையில் ஜெயலலிதா விலகி இருந்திருக்கலாமோ என்ற ஐயம் ஒன்று எனக்கு. இன்னொன்று, அந்த அதிமுகவில் தமிழர்கள் தானே இருக்கிறார்கள் கட்சியில. அந்த அதிமுகவில் தலைவர்கள் தமிழ் ஆண்டை மாற்ற வேண்டாமா, அது நம்ம எல்லாருக்கும் பொதுவானது, அதுல போய் சண்டை வேண்டியதில்லை என்று சொல்லுவதற்கு துணிச்சலோ கொள்கையோ இல்லாமல் முதுகெலும்பு இல்லாத பிழைப்புவாத கூட்டமாக, கொள்ளை லாப வேட்டை கூட்டமாக மாறி இருப்பதால் ஒரு சர்வாதிகாரியாக ஜெயலலிதாவால் தமிழினத்துக்கு எதிராக நடக்க முடிந்தது. அது ஒன்று இருக்கிறது. இப்பொழுதாவது ஸ்டாலின் எல்லா கட்சிகளையும் கூட்டி, தன்னிச்சையா எதுவும் செய்ய வேண்டியதில்லை, இந்த தமிழ் மொழி இருக்கட்டும். ஒரு வாய்ப்பு இப்போ என்ன என்றால், ஜெயலலிதா இல்லை, ஆரியத்துவாவை ஆழமாக வேரூன்ற முயற்சி செய்த ஜெயலலிதா இல்லை. எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவில். எல்லாரையும் இவர்களை ஒரு ஏற்க செய்து கன்வின்ஸ் பண்ணி பொறுமையாக இந்த தன்னுடைய தந்தையார் கொண்டு வந்த அந்த தமிழ் புத்தாண்டு சட்டத்தை மீண்டும் புதுப்பிக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அப்படி ஒரு முயற்சி எடுக்கல. எல்லா கட்சியும் கூட்டி பேசியிருக்கலாம், எல்லா அமைப்புகளையும் கூட்டி பேசியிருக்கலாம், ஒரு பொது கருத்தை உளவியலில் உருவாக்கி இருக்கலாம் தமிழ்நாட்டில். அதில் அக்கறை இருந்தால் தானே அதெல்லாம் செய்ய முடியும்.
அதில் அக்கறை இருக்கிறனால நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு யூகிக்கிறோம். ஸ்டாலினுக்கு திராவிட மாடலுக்கு அந்த அக்கறை இருக்காது, ஆரியத்துவாவுக்கு அந்த அக்கறை இருக்காது. ஏதோ இந்த ஒரு செய்தியில் கருணாநிதி அவர்கள் தொடர்ச்சியாக திருவள்ளுவர் ஆண்டை கடைபிடித்து ஒரு சட்டமும் ஆக்கினார். அதற்கு பாராட்டுவோம். ஆனால் இப்படி ஸ்டாலினும் ஜெயலலிதா செய்த மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார். இவ்வளவு கோளாறு இருக்கிறது. இப்பொழுது நாம் இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய தமிழ் அறிஞர்களில் ஆய்வாளர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த ஆய்வாளர்கள் எல்லாம் வானியல் ஆய்வில் ஒன்றொன்று சொல்லுகிறார்கள். சித்திரை 1 சரியானதுதான், அந்த பேர்களை தான் ஆண்டு பேரை தான் மாத்தணுமே தவிர சித்திரை 1ங்கிறது வானியல் படி சரியானது என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அது அவங்க சொல்றதுல ஒன்று நம்ம மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தது வெவ்வேறு நாட்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த எது சரியானது என்று சர்ச்சையிட்டு எதுவுமே நிலைக்காமல் போகக்கூடாது. தமிழ் ஆண்டு என்பது நிலைக்காமல் போகக்கூடாது. எது சரியானது, எது சரியான வானியல் என்று சர்ச்சையிட்டு எதுவுமே நிலைக்காமல், தமிழர்களுக்கென்று ஒரு அடையாளம் இல்லாமல், தமிழர்களுக்கென்று ஒரு ஆண்டு பிறப்பு இல்லாமல் சிதையக்கூடாது, அழியக்கூடாது என்பதில் அக்கறை கொள்ள வேண்டும். தை 1 இருக்கட்டும், அதுக்கும் ஒரு வானியல் சொல்லுகிறார்கள். அதாவது கதிரவன் சூரியனுடைய வடதிசை பயணம் தென் திசையிலிருந்து தொடங்கக்கூடிய நாள். திரும்ப அங்கே அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சமஸ்கிருதம் சொல்லுவார்கள். அங்கிருந்து மறுபடி சேருவதற்கு தென் எல்லைக்கு வருவதற்கு ஒரு ஆண்டாகிறது. அப்படி இருக்கட்டும் என்கிறார்கள். அது இருக்கட்டும். அதுவே இல்லை என்றாலும் அது நமக்கான ஆண்டு தேவை. ஒரு பழக்கத்தில் விட்டது. தை 1 தமிழர் திருநாள் என்று பழக்கத்துக்கு விட்டது. அதனூடாக நாம கொண்டு போறது தான் சரியா இருக்கும். அந்த உத்தி இல்லை என்றால் எது சரி என்று சண்டையிட்டு எதுவுமே இல்லாமல் அடையாளம் இல்லாத இனமாக தமிழ் இனம் சீர்குலைந்து கிடக்கும் என்பதை மட்டும் எண்ணி பாருங்கள். நான் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். ராஜராஜ சோழனுடைய சமாதி இருக்கும் இடம் அங்க பக்கத்துல குடந்தை பக்கத்துல உடையாளூர் என்று சொல்வார்கள். அங்க இருக்கிறது. அது எல்லாரும் இன்னைக்கு போய் வணங்கி வழிபட்டு வர்றாங்க. அங்க நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் ஒத்துக்கொண்டு கலைஞர் ஆட்சியில நினைவு சின்னம் எழுப்பதற்கு ஏற்பாடெல்லாம் நடக்கும்போது தமிழ் அறிஞர்களே சில பேர் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டதற்கான சரியான ஆதாரம் இல்லை என்று சொல்லி ஒரு கருத்தை சொன்னாங்க. கருணாநிதி அதுதான் சாக்குன்னு அதை கைவிட்டார். ஏன் அப்படி சொல்லணும்? எந்த இடத்துல புதைச்சிருந்தான்னா நமக்கு தெரியல. இப்ப உலகம் வியக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலை, தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜனுக்கு அவருக்கு ஒரு நினைவு சின்னம் இல்லை, அவருக்கு ஒரு சமாதி இல்லை. இதுதான் என்று சொல்லி அந்த இடத்துல கட்டினா என்ன மோசம் வந்துருச்சு? அங்க போய் மக்கள் வழிபடவும் போய் பார்க்கவும் அது ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்முடைய இனத்துக்கும் நம்முடைய மொழிக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் அது பெருமை இல்லையா? ஒண்ணுமில்லாம வைக்கிறதா? ராஜராஜன் எங்க புதைச்சான், ராஜேந்திரன் எங்க புதைச்சாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிடுறதா? இந்த மாதிரி எது சரி என்று சர்ச்சையிட்டு எதுவுமே இல்லாமல் அழிக்கக்கூடிய போக்கு கூடாது. தமிழர் அடையாளம் எதுவுமே இல்லாமல் அழிக்கக்கூடிய போக்கு ஆய்வாளர்களிடையே கூடாது. அப்படி ஆய்வாளர் செஞ்சாலும் நம்ம பொதுமக்கள் சாதாரண மக்கள் அதை ஏற்கக்கூடாது. ஏதோ ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிற இனம் தமிழ் இனம். அதற்கு ஒரு அடையாளங்கள், வரலாற்று அடையாளம் வரும்பொழுது அதை பிடித்து கொண்டு அதை வலுப்படுத்தி இன எழுச்சியை, இன அடையாளத்தை, மொழி அடையாளத்தை, பண்பாட்டு அடையாளத்தை, தாயகத்தை வலுப்படுத்த வேண்டும். அப்படித்தான் இந்த தமிழர் திருநாள்ல தை 1 நமக்கு நாள். இது மதம் எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவானது. நாங்கள் சொல்ற தமிழர் திருநாள் அன்னைக்கு நீங்க பொங்கல் இட்டு சாமிக்கு படைக்கணும் கூட அவசியம் இல்லை. பொங்கல் வைத்து இனிப்பு பொங்கல் வைத்து சாப்பிடலாம், அது சாப்பிடுங்க, படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொண்டாடுங்க எல்லாரும். நீங்க சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அங்க நமக்கு பொங்கலுக்கு சூரிய வணக்கம் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க முன்னோர்கள், புரியுதுங்களா? மற்றபடி அவங்கவுங்க சாமி கும்பிடுறது அவங்கவுங்க விருப்பம். அது அந்த சூரிய வணக்கம் கூட செய்ய வேண்டியதில்லை. பொங்கலை கொண்டாடுங்க, தமிழர் திருநாளாக கொண்டாடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், ஓணம் பண்டிகையை எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த மாநிலத்தின் அடையாளமாக ஓணம் பண்டிகையை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு புராண கதை.
நமக்கு ஒரு இயற்கையோடு இருந்தது ஒரு அறுவடை திருநாள் என்றும், ஒரு 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 புதிய வசந்த காலம் பிறப்பதற்கு முன்னால் அது உள்ளது என்றும், இப்படி தை என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் அறுவடை திருநாள் தொடங்கக்கூடிய நாள் என்றும் எவ்வளவோ இருக்கிறது. இதை நாம் கொண்டாட வேண்டும். ஆனால் நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் இதை சொல்றது மட்டும் இல்லாமல் தை புத்தாண்டு ஒன்று தமிழர் திருநாள் என்று நாள் குறிப்பேடு பல ஆண்டுகளாக போட்டு வருவது. திருவள்ளுவர் நாள் குறிப்பேடு தை 1 தமிழர் ஆண்டு என்ற கணக்கில் தான் போட்டு வருகிறது. இப்பொழுதும் இந்த மேலே போட்டிருக்கு பாருங்க, டிபி திருவள்ளுவர் பிறப்பு, திருவள்ளுவருக்கு பின் 2056, கீழே ஆங்கில ஆண்டு 2025 என்று தொடர்ந்து போட்டு வர்றோம். இதைத்தான் வலியுறுத்துகிறோம். இதை எல்லாரும் செய்ய வேண்டும். நம்ம முன்னோர்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஒரு நமசிவாயனார் என்ற தமிழ் அறிஞர் இதை செய்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்காருனாக்க, அதன் பிறகு அவர் அளவில் கொண்டாடி இருக்கிறார். தமிழர் திருநாள், தமிழ் திருநாள்னு கொண்டாடி இருக்கார் அவர். தமிழ் திருநாள் மாப்போசி இதை குறிப்பிட்டிருக்கார் அவருடைய நூல்ல எனது போராட்டத்துல. தமிழ் திருநாள்னு கொண்டாடி இனிப்பு வழங்குறது, புத்தாடை கொடுக்கறது, அவர் பதிப்பகம் வைத்திருக்கிறாரு. அந்த பதிப்பகத்துக்கு நூல் எழுதுபவர்களுக்கெல்லாம் புத்தாடை கொடுப்பது, ஒரு விருந்து அளிப்பது, அங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கு விருந்து அளிப்பது என்று அவரளவில் நமசிவாயர் பேராசிரியர் தமிழ் புத்தாண்டு, தமிழர் ஆண்டு, தமிழ் திருநாள் என்றெல்லாம் தை 1 கொண்டாடி இருக்கிறார். அந்த வகையில் நாம் அதை தொடர்ந்து கொண்டாட வேண்டும். மாப்போசி அவர்கள் தான் 1946 அவர் தமிழரசு கழகத்தை உருவாக்கும் பொழுது அது 46 ஜனவரி 1 அவர் அளவில் வீட்டில் கொண்டாடி இருக்காரு. தமிழர் திருநாள்னு கொண்டாடி இருக்காரு. 47 பெரிய அளவுக்கு தமிழர் திருநாள் என்பதை பலருக்கும் சொல்லி சிறப்பாக ஒரு தமிழ்நாட்டு உரிமை மீட்புக்கு உறுதியேற்கும் நாளாக அதை கடைபிடிச்சிருக்காரு. எனக்கு அதுதான் பெரிய வியப்பா இருக்கிறது. மாப்போசியுடைய எனது போராட்டம் அவருடைய வாழ்க்கை வரலாறு வச்சுங்களேன். அவருடைய இயக்கம், அவர் பிறந்தது வளர்ந்தது, அவருடைய செயல்பாடு, அவர் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் எனது போராட்டம் என்ற தலைப்பில் சிலம்பு செல்வர் டாக்டர் மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவர் அந்த பெரிய வியப்பு என்னன்னா, வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருக்கிறோம், இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க போறேன்னு அவன் அறிவிச்சிட்டான் 2வது உலகப் போர் முடிஞ்ச உடனே. அப்போ மாநிலங்களுக்கு தன்னாட்சி எப்படி வேணும், இனங்களுக்கு, வெறும் மாநிலம்னு இல்லை, அவர் இனங்களுக்கு தன்னாட்சி எப்படி வேண்டும் என்று முயற்சி இந்த தமிழர் திருநாளோடு அவருக்கு அதை கொண்டாடுறார். அதுக்கு ஒரு அறிக்கை தயாரிக்கிறார். 1947 ஜனவரி 1க்கான ஜனவரி 14 ஒன்றும் இல்லை, ஜனவரி 14 பொங்கல் நாள். அந்த அறிக்கையில் கையெழுத்து வாங்குறார். முக்கியமான அறிஞர்கள்லாம் கையெழுத்துறாரு. அது என்ன இருக்குன்னா, அந்த அறிக்கை ஒரு சுயநிர்ணய அறிக்கைன்னு பேர். அது தமிழர் தாயகமாக தமிழ்நாடு அமைக்கப்படணும். ஆந்திரா இருக்கப்ப ஆந்திரா பிரித்து தனியாக விட்டுரு, திருப்பதி வரைக்கும் தமிழர் தாயகம், அதை தமிழர் தாயகமாக அமைக்க வேண்டும், தமிழ்நாடாக அமைக்க வேண்டும். அந்த தமிழ்நாடு எப்படின்னா, சோவியத் யூனியன்ல இருக்கிற தேசிய இனங்களுக்குள்ள உரிமை போல சுயநிர்ணய உரிமை பெற்று இருக்க வேண்டும், வெறும் நிர்வாக அமைப்பா மட்டும் இருக்க கூடாது என்று அவர் ஒரு சுயநிர்ணய அறிக்கை என்று தயாரிக்கிறார். அந்த சுயநிர்ணய அறிக்கையில கையெழுத்து போடுவதற்கு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. தமிழ் அறிஞர்களுக்கு அனுப்புறாரு. யாரால கையெழுத்து போட்டுறாங்க? ஒரு 12 பேர் முக்கியமானவங்க போட்டுருக்காங்க. திரு வி கல்யாண சுந்தரனார், திரு கு காமராசர், திரு டி கிருஷ்ணமாச்சாரி, திரு டாக்டர் ப சுப்பராயன், நம்ம தமிழ் இனத்தின் முதலமைச்சர் 25-26 எல்லாம் இருந்தவர், பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தவர் சுப்பராயன், கொங்கு பகுதி. டாக்டர் ப சுப்பராயன், ப ஜீவானந்தம், திரு வாரா, கே சிதம்பரநாத முதலியார், ரா செங்கல்வராயன், ஒரு ஆங்கிலத்தில் பெரிய ஆள் செங்கல்வராயன், காங்கிரஸ்காரர், கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி, பாரதிதாசன், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மாப்போ சிவஞானம். இந்த 12 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. போட்டு இந்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை இந்த 12 பேர் இப்போ அவர் பேர் தனக்கே அனுப்புறாருல்ல, எல்லாருக்கும் அனுப்பியிருக்காரு. முன்கூட்டியே இந்த சுயநிர்ணய தீர்மானத்தை அனுப்பி அவங்க கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. அதன் பிறகு அதெல்லாம் அனுப்பியிருக்காரு. ஈவேரா அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் அனுப்பியிருக்காரு மாப்போசி. அண்ணா அலுவலகத்திலேருந்து பதில் போட்டிருக்காரு. அப்போ ஈழத்தடிகள் இருந்துக்காரு, அண்ணா ஊர்ல இல்லை, அதனால அவர் கையெழுத்து போட முடியாது, விழாவுக்கு வர முடியாது அப்படின்ட்டு.
மற்றபடி ஈவேரா கண்டுகள் அதை அண்ணாவும் போடலை, ஈவேராவும் போடல. மற்ற 12 பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க. சுயநிர்ணய தமிழ்நாடு வேண்டும் அது என்பதுதான் அதனுடைய இந்த விழா. அதில் ஒரு வார கால விழா கொண்டாடுவது என்று தமிழர் திருநாள் விழாவாக மாப்போசி கடைபிடித்திருக்கிறார். இப்படி இது வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இப்போ பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா அவர்களும் தமிழர் திருநாள் என்பதை பெருமையாக தான் ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார்கள். வந்து அதுக்கான அப்போ தம்பிக்கு கடிதம்லாம் எழுதுவார் காஞ்சியில். பிற்காலம் நான் படித்தாலும் பிற்காலம் அதுக்கு முன்னாடியே அவர் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கார். அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழர் திருநாள் என்பதை ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கிறார். அந்த அப்படி ஆக இது எல்லாருக்கும் பொதுவானது. இது இந்த இந்த பொதுவான நாள். 2வது நாள் திருவள்ளுவர் நாள் என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அதெல்லாம் மகிழ்ச்சி நன்றியோடு நாம் நினைவுறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் இதை கடைபிடிக்கணும். இதில் மாற்றம் கூடாது. தமிழ் தேசிய பேர் இயக்கம் அதை கடைபிடிக்கிறது. நாங்கள் இங்கே காவேரி உரிமை மீட்பு குழு இன்னொரு செய்தியையும் இதில் வச்சுருக்கோம். 2வது நாள் திருவள்ளுவர் நாள் தான். அன்றைக்கு கல்லணையில் கல்லணை கட்டிய கரிகாலனுக்கு நன்றி பொங்கல் வைக்கும் நாள் என்ற முறையில் அங்கே போய் பொங்கல் வைத்து கரிகாலன் சிலைக்கு அங்கே இருக்கு, யானை மேலே சிலை இருக்கிறது. கரிகாலன் மணிமண்டபம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் தான் அது கட்டப்பட்டது. அந்த மணிமண்டபத்தில் போய் படையல் போட்டு மக்களுக்கு வழங்குவது, மற்ற நிறைய பொங்கல் வச்சு மக்களுக்கு வர்றாங்க, சுற்றுலா வர்றாங்கல்ல, அவங்க யாராவது அந்த பக்கத்தில் இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே வழங்குவது என்பதை கடந்த சில ஆண்டுகளாக கடைபிடிக்கிறோம். வருகிற தை 2ஆம் நாளும் அந்த கல்லணையில் நாங்கள் கரிகாலன் நன்றி பொங்கல் என்பது வைத்து அவங்களுக்கு அது போல சர் ஆதர் காட்டன் சிலை அங்கே இருக்கிறது, அதுக்கும் கொண்டு போய் அந்த படையலை செய்வோம். அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறா இல்லை என்பதில்லை. நம்ம தமிழர் மரபுப்படி அந்த கல்லணை கட்டுவதற்கு மேட்டூருக்கான அடித்தளம் போட்டது. இந்த மாதிரி செய்திகள்லாம் கல்லணையை புதுப்பிக்கிறதுக்கு எல்லாம் ஆர்த்தர் காட்டன் உடைய முக்கியமானவர், பொறியாளர், வெள்ளக்காரர், அவருக்கு சிலைக்கும் காவிரி தாய் சிலைக்கும் அப்புறம் கடைசியாக பேரரசன் ராஜராஜன் சிலை இருக்கிறது, அந்த பேரரசனுக்கும் அந்த படையல் நன்றி பொங்கலில் நாங்கள் செய்கிறது என்று தை 2ஆம் நாள் வைத்திருக்கிறோம். காவிரி உரிமை உழவர் பெருமக்கள்லாம் நிறைய கலந்துட்டு இருக்காங்க. இது போல அவங்கவுங்களும் நம்ம செய்யணும். தமிழர் திருநாளை கடைபிடிக்க வேண்டும். இதில் சில உறுதிகள் நாம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்காட்டாக மாப்போசி முன்வைத்தார் இல்லையா சுயநிர்ணய நாள்னு. இப்போ தமிழர் திருநாள் என்பது எல்லாருமே இப்போ இந்த கட்சி வேறுபாடு இல்லை, பார்க்க வேண்டியதில்லை. இந்த தமிழர் திருநாளாக இதை அறிவித்தது, தமிழ் புத்தாண்டாக அறிவித்தது திமுக ஆட்சியில். அப்போ எல்லாருக்கும் பொதுவானது தான் அது. நம்ம இதில் திராவிடம் தமிழர் வேறுபாடெல்லாம் இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. எல்லாரும் செய்யலாம். அவங்கவுங்க வாய்ப்பு வசதிக்கு ஏற்ப இந்த விழாவை கொண்டாடலாம். ஒரு களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் என்பது இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கணும். நாட்டியம் இருக்கட்டும், பாட்டு கச்சேரி இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு போட்டி, இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்கே பள்ளிகள் கல்லூரிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொங்கல் நாட்கள் எக்கச்சக்கமாக நடக்குது. அதுபோல் ஏறுதழுவுதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம அதை மக்கள் கடைபிடிக்கிறோம். அதில் ஒரு லட்சியத்தை இணைத்து நாம் செய்யணும். இப்போ நமக்கு அது வழிகாட்டியிருக்காங்க யாருன்னா ஐயா நமசிவாய முதலியார் அவர்களும் மறைமலடிகளாரும் பிற்காலத்தில் மாப்போசி அவர்களும் இதுக்கான ஒரு வழிகாட்டி தமிழர் உரிமை மீட்பு நாளாக, உரிமை மீட்புகளை நினைவு கூறக்கூடிய நாளாகவும் இதை கொண்டாடணும் என்பதுதான் மாப்போசி சுயநிர்ணய நாள், நம்மை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய நாள். தமிழ்நாடு நம்மை நாமே, அவர் இந்தியாவில் பிரிஞ்சு போகணும்னு சொல்லலை, இந்தியாவில் இருந்த கொண்டே தன்னைத்தானே தமிழ் இனம் தமிழ் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்படிப்பட்ட வகையில் இந்த நம்மை நாமே ஆள்வதற்கு இடையூறான அரசமைப்பு சட்டத்தில் உள்ள கூறுகளை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும் என்று பேசுங்கள். எடுத்து ஒன்றா பேசுங்க. முதல் கட்டமாக ஆளுநர் பதவியை அரசியல் சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும், அதை மாற்ற வேண்டும். ஆளுநர் என்ற பதவியே கூடாது, எந்த கூட்டாட்சியின் ஆளுநர் பதவி கிடையாது. இந்த மாதிரி கருத்துக்களை பேசணும். இப்போ தமிழ் மொழி முழுக்க முழுக்க ஆட்சி மொழியாக வேண்டும், இந்திய ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது. அந்த ஆர்டிகளை திருத்து. நம்ம நம்ம முன்னோர்களுக்கு நானும் எவ்வளோ பேர் செத்து தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜனவரி மாதம்தான் எல்லாமே. இந்த ஜனவரி மாதம்தான், தை மாதம்தான் வருகிறது. 25 தொடங்கின மொழி போரில் 400 பேரை சுட்டு கொன்றார்கள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல.
1964 ஜனவரி 25 தீக்குளித்தான் கீழப்பழூர் சின்னசாமி. திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு. அந்த உணர்ச்சி திமுக கிளை செயலாளர் இருந்தவர் திருச்சி தொடர்வண்டி நிலையத்தின் முன்பாக தீக்குளித்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு தீக்குளித்து முதல் தியாகி நமக்கு கீழப்பழூர் சின்னசாமி. இவர்களெல்லாம் நினைவு கூறுங்க. அதுவும் இந்த ஜனவரியில தான் வருது. எனவே இதெல்லாம் வைத்து இந்த இந்தியாவின் ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது என்பதை வலுவா பேசுங்க. ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்பதை பேசுங்க. தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய தன்னுரிமை தமிழர்களுக்கு வேண்டும். மாப்போசினால சுய நிர்ணயம், அதான் நாங்கள் தமிழ்ல தன்னுரிமை வேண்டும். இந்த தன்னுரிமை பற்றி விவாதியுங்கள், பேசுங்கள். குறிப்பாக 2-3 அரசியல் சட்டத்தில் உள்ள 2-3 கொடிய பிரிவுகளை, இந்தி திணிப்பு, இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி, ஆளுநர் பதவி, இது மாதிரி உள்ளதை நீக்கணும். அப்படி ஜிஎஸ்டி வரியை நீக்கு, பழைய விற்பனை வரி மாநில உரிமையாக வர வேண்டும் என்பது போன்ற மாநில உரிமைகளையும் தமிழர் உரிமைகளையும் வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களை பேசுங்கள். நிகழ்ச்சிகளில் இப்படிப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள். இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் தமிழர் திருநாள் என்று பொங்கலை எப்படி கொண்டாடினார்களோ அதனுடைய தொடர்ச்சியா இருக்க வேண்டும். விளையாட்டு வேண்டும், நாட்டியம் வேண்டும், பண்பாட்டு நிகழ்ச்சிகள் வேண்டும், அதெல்லாம் மாற்ற வேண்டாம். அவற்றினூடே கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் வர வேண்டும், சொற்பொழிவுகள் வர வேண்டும், இதற்கான கவிதைகள் வர வேண்டும், கவிதை அரங்கங்களிலே இப்படிப்பட்ட கோரிக்கைகள் வர வேண்டும். அறிவாளிகள், உணர்வாளர்கள் கூடி இப்படிப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள். தமிழர் திருநாளை தமிழர் எழுச்சி நாளாக, தமிழர் உரிமை மீட்பு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த ஆங்கில ஆண்டு 2025, நம்முடைய தமிழாண்டு 2056 என்கிறோம் அல்லவா, இது தமிழர்களுக்கான ஆண்டாக, தமிழர் உரிமை மீட்புகளுக்கான ஆண்டாக அமையப் போகிறது. அதனுடைய அறிகுறி முன்கூட்டியே தெரிகிறது. அதை முழுமையாக பயன்படுத்துங்கள். இந்த கருத்துக்களை பேசுங்கள். அனைவருக்கும் தமிழர் திருநாள், தை பொங்கல் நாள், தமிழர் புத்தாண்டு நாள், திருவள்ளுவர் நாள், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி, வணக்கங்கள் கூறி, நான் கூறிய கருத்துக்களையும் யோசியுங்கள், செயல்பட முனையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.